துரந்தர் படமே போக்கிரி பட கதைதான் என விஜய் ரசிகர்கள் சொல்லும் அளவுக்கு ஸ்பை த்ரில்லர் படங்களின் பெரும்பாலான படங்கள் ஒரே மாதிரியான கதையை கொண்டிருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவில் காட்டும் வித்தையில் தான் படங்கள் வெல்கின்றன. ஆர்யாவின் மிஸ்டர் எக்ஸ் படமெல்லாம் ரசிகர்களை அளவைத்து அனுப்பாத குறையாக இருந்த நிலையில் அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் தனுஷ் நடித்து வரும் ஸ்பை த்ரில்லர் படத்தின் கதை குறித்தும் டைட்டில் குறித்தும் சில தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த படத்தில் ஃபங்க் வைத்துக் கொண்டு வித்தியாசமான தோற்றத்தில் நடித்துள்ள தனுஷ், சாய் பல்லவி, ஸ்ரீலீலாவுடன் வெறித்தனமான டான்ஸ் ஒன்றையும் ஆடியுள்ளார் என்கின்றனர். OTT வெளியான பின்னர் கூட தனுஷின் கரப்படம் ரசிகர்கள் மத்தியில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. படம் ரொம்பவே ஸ்லோவாக செல்வதுதான் பெரிய பிரச்சனை என்றும், தனுஷ் கதாபாத்திரம் ரொம்பவே டார்க்காக சென்றாலும் பட பல இடங்களில் சுவாரஸ்யமே இல்லாமல் தடுமாறியதும், ஏற்கனவே வங்கிகளில் நடக்கும் மோசடிகளை அஜித்தின் துணிவு திரைப்படம் இதைவிட அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லியதும் இந்த படத்தை காப்பாற்ற முடியாமல் போக காரணம் என்கின்றனர். தனுஷுக்கு கடைசியாக ராயன் திரைப்படம் 150 கோடி வசூலை கொடுத்தாலும் அந்த படமே விமர்சன ரீதியாக அடிவாங்கியது. தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என்மேல் கோபம், அவர் இயக்கி நடித்த இட்லி கடை உள்ளிட்ட படங்களும் சொதப்பிய நிலையில் போர் தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா எப்படியாவது வெற்றியை தருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரும் சொதப்பிவிட்டார். இந்நிலையில் அமரன் இயக்குனரைத்தான் ரசிகர்கள் மலை போல நம்பியுள்ளனர். தனுஷ் ஃபங்க் எல்லாம் வைத்துக்கொண்டு ஸ்டைலாக இருக்க ஆரா எனும் டைட்டிலில் படம் உருவாக போகிறதா என்ற கேள்விகள் கிளம்பிய நிலையில் செலியன் கதாபாத்திரத்தில் தான் தனுஷ் நடித்து வருகிறார் என்றும், அமரன் படத்தை போலவே செலியன் என்று தமிழில் தலைப்பு வைக்க முடிவு செய்துவிட்டதாகவும் கூறியிருக்கின்றனர். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தனுஷ் தமிழில் தலைப்புகளை தேர்வு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மம்முட்டி மிகப்பெரிய மாஃபியா டானாக உள்ள நிலையில் அவரது கோட்டைக்குள் சாதாரணமான அடியாளாக உள்ளே புகுந்து அவரது மொத்த நெட்வொர்க்கையும் கண்டுபிடித்து லாக் செய்யும் ஸ்பையாக தனுஷ் நடித்து வருவதாக சில தகவல்கள் சினிமா வட்டாரத்தில் அடிபட தொடங்கியுள்ளன. விஜயின் போக்கிரி, சிம்புவின் 10 தலை என்ற பல படங்களில் இதே கதை தானே என்றும், இந்த முறை தனுஷுக்கு மிஸ்ஸே ஆகக்கூடாது என ரசிகர்கள் படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். விரைவில் தனுஷ் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என தெரிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.